ஜாதி பத்தி கிடையாது சார். எல்லாம் குடும்பத்தோட உட்காந்து பார்க்க வேண்டிய படம் இது. ஆட்சி அதிகாரம்னா வேணும், தமிழ் ஆளணும்ன்றாரு. எல்லாமே படம் எல்லாமே திருந்துவாங்க இந்த படத்தை பார்த்தாக்கா. அம்பேத்கர் 7 சிலை திறந்துருக்காங்க. அதான் சொல்றாரு, நாங்களும் எல்லாம் ஒண்ணுதான், இங்க வரவங்க தான் பிரிச்சு இது பண்றாங்கன்றாங்க. தயவு செய்து இந்த படத்தை சாதியா பார்க்காம உணர்வோட தமிழர்கள், நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழர் ஒருத்தர் படம் எடுத்திருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து எல்லாரும் பார்க்கணும். எல்லாத்தையும் விட கல்வி முக்கியம். அதே போல் நம்ம நாட்டில் உள்ள கனிம வளங்களையும் இயற்கை வளங்களையும் விவசாயத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுட்டி காட்டியிருக்காங்க. மாவீடு கால்வெட்டியார் குரு எப்படி வாழ்ந்தார் என்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான நல்ல படம். ஒரு சாதி விஷயம் அந்த படமே இல்லை, சமூகத்தில் எல்லா பொதுமக்களும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான் அது. பணத்தோட படிப்பு எவ்வளோ முக்கியம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு எடுத்துக்காட்டான படம் நம்ம படையாண்ட மாவீரா படம். நல்லா படிக்கணும், எல்லாரும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது தான் நம்ம எல்லாத்தையும் மக்களுக்கு செய்ய முடியுன்றத. ஜாதியில் அந்த ஜாதி தலைவர் தானே, ஆனால் எல்லா ஜாதிக்கும் பேசினார். நீங்களா அம்பேத்கர் சிலை திறந்து வைக்கிறது எல்லாமே காமிச்சாங்க. ஸோ அந்த பகுதியை காட்டும்போது அதுக்கான கலர் அவங்க காட்டுறாங்க, அதுக்கான ஸ்லாங்கை காட்டுறாங்க, அதுக்கான லைஃப் கூட என்னவோ அதை காட்டுறாங்க. அதனால ஜாதி படமாக பார்க்க முடியாது. ஒரு பெங்களூரில் எடுக்கிற படம் அவங்கள தானே காட்டும், திருநெல்வேலியில் எடுக்கிற படம் அவங்கள தானே காட்டும். ஸோ ஜெயங்கொண்ட அறிவியலூர் படத்தில் அந்த பகுதியில் எந்த மக்கள் வாடுறாங்களோ அவங்களுடைய கலர் அந்த படம் காட்டுது. ஸோ இது வந்து ஒரு அந்த மண்ணின் அடையாளத்தை காட்டுதே தவிர இது ஒரு ஜாதி அடையாளமா நம்ம எடுத்துக்க முடியாது. குரு ஐயாவுடைய ஒரு பெரிய சகாப்தம் இது. திரைப்படம் வந்து நடுநிலையா இருக்கு, எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு ஜாதியும் அடிப்படையாக கொண்டு வரல. அனைவரும் பார்க்கலாம், அனைவருக்குமான படம்.